இது எனக்கான உணவா, எனக்கு நன்மை இன்றைக்கு பயக்குமா, எனக்கு இந்த உணவு என்றைக்குமே நலம் பயக்குமா, அதை தாண்டி எனக்காக தயாரிக்கப்பட்ட இந்த உணவினால் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவுக்கு அது கெடுதல் கொடுக்குமா, வெளியில இருக்கக்கூடிய பல்வேறு பறவைகளோ பூச்சிகளோ அதற்கு இது கெடுதல் கொடுக்குமா என்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் இனிமேல் அது நமக்கும் நலமாக இருக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் நலமாக இருக்கும். அப்படி எப்படி சாப்பிடுவது, என்ன சாப்பிடலாம்? தேநீர்ல இருந்து ஆரம்பிப்போம். காலையில சாப்பிடக்கூடிய பானம்ங்கிறது பல ஒரு 200 வருஷமா தேநீர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேநீர் சாப்பிடல. ஆனா அந்த தேநீர் ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பானம் தான். உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சது? இதே ஆங்கிலேயர்கள் சீனாவுக்கு போனாங்க. அயற்சியோட உடல் அயற்சியில இருக்கும்போது அங்க சீனர்கள் அவர்களுக்கு பரிமாறிய விருந்து தான் தேநீர். அதை குடிச்சு பார்த்தவனுக்கு இது ஒரு காய்ச்சல் மருந்து மாதிரி இல்லையே, தினம் குடிக்கலாமான்னு கேட்டப்ப அந்த சீனர்கள் இல்ல இது எங்க பழக்கம், நாங்கள் தினமும் அருந்தக்கூடியதான் சொன்னாங்க. இந்த தேயிலைன்னு தனியா எடுத்தோம்னா அவை நிச்சயமாக உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான். ஆனா அந்த தேயிலையில் இருந்து தேநீர் தயாரிப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும். பல பேர் என்ன சார் டீ போட தெரியாதா எங்களுக்கு, நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம், என்ன புது கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா என்னால் உறுதியா சொல்ல முடியும், இங்க இருக்கிற கூட்டத்துல ஒரு 95% பேருக்கு சரியா டீ போட தெரியாது. சரியான உடல் நலத்துக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு தேநீர் எடுக்கணும் அப்படின்னா நல்ல தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு, நல்லா முட்டை விடுற அளவுக்கு தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சுட்டு ஒரு 2 தெக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு 3 நிமிடம் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு வடிகட்டி எடுத்தா அதுதான் தேநீர். அப்படி எத்தனை பேர் வீட்டுல தேயிலை போட்டு குடிக்கிறீங்க? பல பேர் பாயாசம் காய்ச்சற மாதிரி தேயிலை காய்ச்சலாம். குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சற மாதிரி அப்படியே சர்க்கரையை போட்டு பாகு போட்டு. உண்மையிலேயே ஒரு காலத்துல தேநீர் நமக்கு தெரியாது. அந்த பழைய காலத்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடக்குன்னா நீங்க ஊர் பூரா போஸ்டர் ஒட்டி இருக்கீங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்து போஸ்டர் ஒட்டி இருக்கும் போதெல்லாம் நான் அந்த போஸ்டர்களை பார்த்திருக்கிறேன். அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. AR வெங்கடாச்சலபதி எழுதின புத்தகம், இங்க கிடைக்கும் கண்டிப்பா. இது காலச்சோடு பதிப்பாக நினைக்கிறேன். அதுல ஒரு கட்டுரை, முதல் கட்டுரை, இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கீழே எழுதுவாங்களாம், கண்டிப்பாக லாகிரி வஸ்துக்களான காபி தேநீர் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் கண்டிப்பாக காபி தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு போஸ்டர்ல ஒட்டி அதை பிரபலப்படுத்தி இருக்காங்க.